Hi friends, welcome to Craft Tamil channel. In this video, stationery kit review தான் பார்க்க போறோம். நான் ரெண்டு stationery kit எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Frozen doll set தான், இன்னொன்னு வந்து Hello Kitty stationery set. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நான் 50 ன்னு சொல்லிட்டு தான் வாங்குனேன். ரெண்டுமே 50 கிடையாது. ஒன்னோட ரேட் வந்து 50, ரெண்டு வந்து 100 ன்னு சொல்லிட்டு வாங்குனேன். சோ இதுக்குள்ள என்னென்ன things இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த Hello Kitty stationery kit வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஷனரி கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான கேமரா ஒன்று இருந்துச்சு. அந்த கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து இது வாங்கினேன்னு சொல்லலாம். இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃப்ரோசன் டால் ஸ்டேஷனரி கிட்டு, அதே மாதிரி ஹெலோ கிட்டி ஸ்டேஷனரி கிட்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதில் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ ஓகே, இதில் வந்து பாருங்கள், நார்மலாக எப்பவுமே கொடுக்குற மாதிரி ஷார்ப்னர் அண்ட் வந்து எரேசர், இது ரெண்டுமே வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. எரேசரில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்துட்டு ரொம்ப தான் இருந்துச்சு. வெயிட்லாம் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஆனால் மேலே ஒரு பட்டன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பின்னாடி வந்து ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து கண்ணாடி மாதிரி அந்த மிரரில் நம்ம பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண வேறு பிக்சர் வந்து மாறிட்டே இருந்துச்சு. கண்ணு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு, நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு, அவ்வளோதான். ஸோ அந்த பிக்சர் மாறுதில்லை, அது வந்துட்டு நல்லா ஹைலைட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, வந்து இந்த கேமராவுக்கு நல்லா ஒர்த்தபிளாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பென்சில் அப்புறம் அந்த பென்சிலுக்கு மேலேயே வந்துட்டு அப்படி ரெண்டு கை வச்ச மாதிரி ஒரு இமேஜில் எரேசர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த எரேசர் வந்து இந்த மாதிரி தனியாக கழட்டிக்க முடியும். அது வந்து கொஞ்சம் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. அந்த எரேசர் வந்து வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ அது கூட வந்துட்டு மாட்டியிருக்கும்போது நல்லா தான் இருந்தது. அதை நம்ம ஒரு மூடி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பென்சில் ஷார்ப் பண்ணிட்டதுக்கப்புறம் மூட முடியுமான்னு தெரில. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் இருந்துச்சு. இந்த ஸ்கேல் வந்துட்டு நல்லா கொஞ்சம் அகலமாக, நார்மல் ஸ்கேல் இல்லாமல் கொஞ்சம் அதில் வந்துட்டு நிறைய ஷேப்ஸ் வந்து கட்டிங் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நம்ம ஷேப்ஸ் வேணும்னா வரைஞ்சிக்கலாம். நிறைய ஷேப்ஸ் இருந்துச்சு, கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. ஓகேங்களா? பட் இந்த செட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா வந்து கொஞ்சம் ஹைலைட் சொல்லலாம். பவுச் இல்லை. ஆனால் அந்த ஃப்ரோசன் ஸ்டேஷனரி கிட்டில் வந்துட்டு பவுச் இருந்துச்சு. அந்த பவுச்சுக்குள்ளேயே வந்து திங்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பென்சில், அப்புறம் ஷார்ப்னர், எரேசர், அப்புறம் ஒரு ஸ்கேலு, அப்புறம் வந்துட்டு ஒரு கேமரா, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது 50 ரூபீக்கு வந்துட்டு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை ஃப்ரோசன் ஸ்டேஷனரி கிட்ட எடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம் ஸ்டேஷனரி செட்டை. ஸோ இப்போ வந்துட்டு மேலே இருக்கிற அந்த பவுச்சில் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே என்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் தான். பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக வந்து அப்படியே ப்ளூ கலரில் லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ கலந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு லைட்டான ஒரு டார்க் ப்ளூவில் ஒரு ஷார்ப்னர், அதுக்கப்புறம் ஒரு எரேசர். ஸோ எரேசருமே க்யூட்டாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் வந்துட்டு ரெண்டு இமேஜ் ஒட்டி சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல். இது வந்து நார்மல் ஸ்கேல் தான், பட் அந்த ஸ்கேல் ஃபுல்லாகவே அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஹெலோ கிட்டியில் ஃப்ரோசன் டாலோட ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டி இருந்துச்சு. கொஞ்சம் ஆனால் வந்து ஸ்கேல் ரொம்ப வளைஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு தாங்க உண்மையாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நல்லா பெருசாக ஒரு ஃப்ரேம் பண்ண அந்த ஃப்ரோசன் டால்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண மாதிரி வெளியில் பார்க்குறதுக்கு இருந்துச்சு அந்த பிக்சரு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடில் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே பிக்சர் இருந்துச்சு. உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் போட்ட மாதிரி பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? ஒரு சின்ன நோட்டு மாதிரி நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆனால் அந்த வெளியில் இருக்கிற பிக்சர், அந்த அட்டை வந்துட்டு ஃப்ரோசன் டாலில் கொடுத்துருக்கனால பார்க்க ரொம்ப வந்து க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பவுச் கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் வந்துட்டு இந்த பவுச்சுக்குள்ளே நம்ம எல்லா திங்ஸும் போட்டு வச்சுக்கலாம். நல்லா பெருசாகவே இருந்துச்சு. இன்னுமே நிறைய திங்ஸ் இதில் போட்டு வச்சுக்கலாம். நல்லா பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பவுச் வாட்ச் வாங்குறது வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு திங்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் வந்துட்டு கேமரா கொடுத்தனால இதில் வந்து பவுச் கொடுக்கல. அவ்வளோதான். இந்த ரெண்டு ஸ்டேஷனரி கிட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நான் வந்து இது 50 ரூபான்னு தான் வாங்கினேன். ஒரு பீஸ் வந்து 50 ரூபான்னு வாங்கினேன். 2 பீஸ் வந்துட்டு 100 ரூபான்னு வாங்கினேன். நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். நிறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நான் ரிவ்யூ பண்ணும்போது ரேட் கேட்பேன். நீங்கள் நிறைய பேர் கம்மியாகவும் சொல்லுவீங்க, ஒரு சிலர் ஜாஸ்தியாகவும் சொல்லுவீங்க. ஸோ நான் வாங்கினது இந்த ரேட் ஓகேவா அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.